எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வந்த அஹ், எல்லா ஊடகத்தாருக்கும், சோஷியல் மீடியாவுக்கும், பத்திரிகை துறை அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஆஹ், எனக்கு இப்போ இப்போ மெட்ராஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, சென்னை. ஏன்னா பெங்களூர் மாதிரி இருக்குதுங்க சென்னை. லாஸ்ட் ஒரு ப்ரெஸ் மீட்ல பயங்கர வெயில், ஏப்ரலோ மேலோ ரொம்ப குளுகுளுன்னு இருக்குது. சந்தோஷம். இந்த படம் வந்து ஒரு நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஒரு ஜானர். நான் வந்து நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், இந்த கதாநாயகன் பாட்டி சொல்லி தட்டாதே, கட காசேதான் கடவுளடா, சர்வர் சுந்தரம், இந்த மாதிரி ஒரு ஒரு ஜானர் இருக்குதுல்ல, ஒரு காமெடி ப்ளஸ் அதில் ஒரு கண்டென்ட்டோட இருக்கிறது. அந்த இது வந்து அதில் காமெடி பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. ஜோக்கர் காமெடி தான், ஆனால் அதில் கொஞ்சம் சீரியஸான காமெடி. அப்புறம் ஜிகர் தண்டால ஓரளவுக்கு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக எனக்கு ஸ்கிரிப்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த டயத்தில் தான் ராஜேஷ் வந்தார். அவர் வந்ததே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகா நீட்டா நடந்து வந்தாரு. எனக்கு வந்து இந்த அவங்க சினிமாக்குள்ள வர்றது வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான விஷயமா பாக்குறேன். எப்படி பாக்குறேன்னா, சினிமாவுக்கு வந்து பல வழிகள் உண்டு. சில ஊருக்கு மட்டும் ஒரு உள்ள போற பாதை, வெளியே போற பாதை இருக்கும். ஒரே பாதை தான் இருக்கும். திருவண்ணாமலைக்கு வந்து சுத்தின ஒரு பாதை இருக்கும். சன்ஃபிளவர் மாதிரி எல்லா ஊர்ல இருந்தும் திருவண்ணாமலைக்குள்ள நுழையலாம். அது மாதிரிதான் எல்லா விதத்துல இருந்தும் சினிமாக்குள்ள நுழையலாம். ஸோ ஆரம்ப காலத்துல நான் ரேடியோ காலத்துல ரொம்ப சின்ன பையனா இருந்தேன். எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க ரேடியோ கேட்பாங்க, பாட்டெல்லாம் நிறைய கேட்பாங்க, கேசட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா சினிமாக்குள்ள பாடணும், நிறைய பேருக்கு பாடணும். ஸோ அது வந்து ஆண்டு விழா, பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் எதிரொலிக்கும். எல்லாரும் பாட்டு போட்டியில வந்து கலந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் இப்படி சினிமாக்குள்ள எப்படி நுழையிறது அப்படிங்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சது. அது தெரிஞ்சவங்க மூலமா, நண்பர்கள், குடும்பத்துல சொந்தக்காரங்களா இருக்கிறவங்க, இப்படி உள்ள இருந்தாங்க. அதுக்கப்புறம் தியேட்டர் குரூப் வர இந்த ஆக்டர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க, நாடகத்துறையில இருந்து. எஸ்பெஷலி இப்போ புதுப்பேட்டையில இருந்து பசுவன் வந்தது, நிறைய ஆக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. அதுல நான் வந்தேன். அப்புறம் வந்து ஷார்ட் பிலிம் எடுக்க வர்றது, அதாவது நாளை இயக்குனர் அப்படின்னு ஒரு ஒரு ப்ரோக்ராம் வந்து சினிமா உலகத்துல வந்து வேற ஒரு வழியை வந்து உண்டு பண்ணுச்சு உள்ள வர்றதுக்கு. ஏன்னா டைரக்டரா உள்ள வரணும்னா இன்னொரு டைரக்டர் அசிஸ்டன்ட் ஆகணும், அப்புறம் ஒரு படம் பார்க்கணும், இந்த 4-5 படம் ஒர்க் பண்ணணும், அப்புறம் ப்ரொடியூசரை பார்க்கணும், கதை சொல்லணும். அதுல இருந்து வந்தாங்க. அப்புறம் டிவி மீடியாஸ்ல இருந்து வர ஆரம்பிச்சாங்க, ஆங்கர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. மியூசிக்ல அதாவது மியூசிக் சேனல்ஸ்ல வந்து அதை ஆங்கர் பண்ணவங்கலாம் வர ஆரம்பிச்சாங்க சினிமாக்குள்ள. இப்போ வந்து சோசியல் மீடியா, அது யூடியூபர்ஸ் வந்து உள்ள வர்றாங்க. அது வந்து ரொம்ப, அதாவது இன்னொரு பாதை ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அது வந்து ரசனையை மாற்றும் இல்லை. இப்போ வந்து வேற ஒரு ஆளை ஒரு இடத்துல போட்டோம்னா, இப்போ நாங்கள் என்ஜினியரிங்ல வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு செக்கிங்க்கு என்ஜினியரிங்கே தெரியாத ஆளை கூப்பிட்டு காமிப்போம். அவனுக்கு பட்டுன்னு தெரியும், ஏய் இது என்னது எப்படி கேட்பான். அப்போ இவ்வளவு பெரிய மிஸ்டேக். அது மாதிரி ஒரு புதிய ஒரு டீமு, புதிய ஒரு களத்துல இருந்து வர்றவங்க. அதாவது யூடியூப்ங்கிறது ஒரு சின்ன போன்ல இருந்து பெரிய ஸ்கிரீன் வரைக்கும் பார்க்கக்கூடியது. கொஞ்ச நேரம் தான் கொடுக்கப்படுமோ, அதிக நேரம் கண்டென்ட் யோசிக்க முடியாது. கண்டென்ட்டை ஸ்ட்ராங்கா சொல்லணும், வேகமா சொல்லணும், எஃபெக்டிவா சொல்லணும், அதுல மியூசிக் ஆட் பண்ணணும். இவ்வளவு வேலைகளை வந்து ஈஸி பண்ண, அதாவது ஒரு டெக்னாலஜி வந்து ஈஸியாக்கி, அடுத்து அவங்க வந்து எல்லாரும் விரும்புறது சினிமா தான். ஏன்னா சினிமாவுக்கு ஒரு பவர் இருக்குது. சினிமா இஸ் வெரி, உங்களை வந்து என்னதான் சினிமாப்பா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் மதுரையில இருந்து வந்தேன். அது வந்து சினிமா ஹப். அது சினிமா பார்க்க, சினிமா தான் மதுரையில சினிமா வெறியர்கள் அந்த மாதிரி இருந்தவங்க. ஸோ அவங்கள வந்து வந்திருக்கிறாங்க, ராஜேஷ், அவங்க பிரசன்னா, அவங்க டீமு. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு நீங்க கொடுக்கணும். இந்த படமும் ரொம்ப 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 நல்ல படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காமெடி ப்ளஸ் மணிகண்டன் அவரை பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் விக்ரம் மேதா தான் எனக்கு அந்த அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர், போலீஸ் கேரக்டர்ல பார்த்துட்டு அப்புறம் காலால பார்த்தேன். நல்ல ஆக்டர். நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிட்டு இருக்கோம், ஏய் மணிகண்டன் கூட எனக்கு ஒர்க் பண்ணணும் ஆசை. அப்பதான் ராஜேஷ் இந்த ஸ்டோரி கொண்டு வந்திருந்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த கேரக்டர் பண்றதுக்குல. சான்வி முதல்ல அவங்கள பத்தி சொல்லிட்டாங்க. தெலுங்கு தெரியாட்டினாலும் ரொம்ப சின்சியர் ஆக்டர். அவங்க வந்து அதை படிச்சாங்க.
டைலாக்ஸ் எல்லாம் மனப்படம் பண்ணி அதை வந்து டவுட்ஸ் கேட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில். நிறைய நக்லைட்ஸ் டீம்னுடைய மெம்பர்ஸும் நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் நக்லைட்ஸ் நிவேதா நடிச்சிருக்கிறாங்க, எனக்கு ஜோடி அதில் வராங்க. அவங்க நிஜமாலுமே நல்லா நடிக்கிறாங்க. ஒரு ஒரு மாதிரி எனக்கு வந்து புதிய ஆட்களோட புதிய டீம் அவங்க எப்படி படத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டீம். எஸ்பெஷலி த ப்ரொடியூசர், வெரி கைண்ட் ப்ரொடியூசர். என்ன சார் உங்களுக்கு எது வேணுமா அது வேணுமா எல்லாம் கேட்டு வசதி பண்ணி கொடுக்குறவர். ரொம்ப நல்லா வந்திருக்குது படம். அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வைசாக் மியூசிக் டைரக்டர். அவரை நான் முன்னாடி மீட் பண்ணியிருக்கேன். மீட் பண்ணிட்டு நான் அவர் பூஜையில வந்து புதுசா பாக்குற மாதிரி பார்த்து பேசிட்டு இருக்கிறேன். அவர் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, ஏய் நீ தான் அங்க பாத்தி அந்த வயசாக்கு அப்படியா. ஸோ அவரு ரொம்ப நல்லா, அந்த பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்குது. 2 பாடல்களுமே நான் கேட்ட வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ, அதுவும் செம்மையா இருக்குது பாட்டு. அப்புறம் சினிமோட்டோகிராஃபர், அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஹிந்தி படத்துல இன்னொரு துணை கேரக்டர் வரும் பார்த்தீங்களா, அம்மாக்கு கைன்ல இன்னொரு கேரக்டர், அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறவரு. ரொம்ப ரொம்ப ஈஸியா இந்த படத்தை வந்து மூவ் பண்ணி கொண்டு போனாரு அவர் சினிமோட்டோகிராஃபரா. எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அப்புறம் ஆர்ட் டைரக்டர், எஸ்பெஷலி டிசைனர், அவர் வந்து ஒரு தனியா ஒரு போட்டோ ஷூட்டே வச்சாரு. நம்ம வந்து நீங்க எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. ஸோ அந்த டிசைன் ஒர்க்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு கண்டென்ட்டை, ஒரு இப்போ கதையினுடைய கண்டென்ட்டை எப்படி சொல்றது வெளியில பார்க்கும்போது, அந்த அந்த இந்த இந்த ஜீப் இருக்காட்டும், எலியும் தக்காளி, அப்புறம் எலியும் இருக்கிறது, அது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ராஜகிரண் சாருடைய தக்காளி மாதிரி இருந்துச்சு. தக்காளி என்கிட்டயா மோத பாக்குறான்னு எலிய ஓ இப்படி ஒரு மீனிங்கா அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுல வந்து ஒரு மலையாள ஆக்ட்ரஸ் வந்து பேர் என்னது, கனகம்மா, அவங்களும், ஏன்னா அவங்க வந்து என்னுடைய ஃபேனு. ஏன்னா மின்னல் சார் நான் குரு சாரோட அபிநயிக்காம போகுது வளர சந்தோஷம். அவங்களும் பயங்கர எக்ஸைட்டடா இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து நான் அப்புறம் வந்து பார்த்தேன், ரொம்ப ஜென்சன் அவர் வந்து ப்ராமிசிங் ஆக்டரா இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு. பார்க்கும்போது ஒரு 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 குவாலிட்டி இருக்குது அவருடைய இதில். அவருடைய எதிர்காலம் இன்னும் வளரும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த டீம் இந்த குடும்பஸ்தன் மிகப்பெரிய வெற்றி பெறும். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் வந்து இதுல காஸ்டியூம் டிசைனா இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கிறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீரா அவங்களும் அவங்க டீமும் ரொம்ப நிறைய நல்லா ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் குழந்தை நட்சத்திரம் சான்மிகா தானே, அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க. இவ்வளவு பேர் ஆக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க, இங்க வந்து தொகுப்பாளினியே இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வரவேற்புகள். எஸ்பெஷலி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்க எல்லாமே ஒரே குரூப்ல இருக்கு, ஒன்னா சேர்ந்து அப்படியே எல்லாரும் மாமன் மச்சான் மாதிரி தான் பழகிட்டு இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். எல்லா குழு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப ஒரு இனிய அனுபவம் இன் கோயம்புத்தூர். ஷூட்டிங் அனுபவம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன சொல்றது, இன்னைக்கு வந்து எனக்கு வந்து நான் ரெண்டு வீட்டு மாப்பிள்ள, ஒன்னு தொண மாப்பிள்ள, இன்னொன்னு மெயின் மாப்பிள்ள. நானு இன்னைக்கு வந்து இப்ப தொண மாப்பிள்ள வேஷம் போட்டிருக்கிறேன். எல்லாரும் சொல்றாங்க பாரியா ஒரே நாள்ல 2 பிரஸ் மீட் ஒரே நேரம், அடுத்த பிரஸ் மீட்ல நான் மாப்பிள்ளையா இருக்க போறேன். ஸோ குடும்பஸ்தன், அவங்க குடும்பத்தாருக்கும் குடும்பஸ்தன் படத்துக்கும் சினிமாக்காரன் அந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ப்ரொடக்ஷன் பேனர் டைட்டில் வந்து சினிமாக்காரன் நான் அப்படின்னு. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சான்ஸ் டர்ன் வந்துருச்சு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாந்தி மேக்னா. ஆக்சுவலி என்னோட டீம் கிட்ட லாஸ்ட் டைம் நான் ப்ராமிஸ் பண்ணேன், என்னன்னா நெக்ஸ்ட் டைம் பேசும்போது நான் கண்டிப்பா தமிழ்ல ட்ரை பண்றேன். இது எனக்கு புது பாஷா, ஆனா ஷூட்டிங் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுக்காக தேங்க்யூ எல்லாத்துக்கு. நாங்க எல்லா ஒரு ஃபேமிலி மாதிரி சேர்ந்து ஷூட்டிங் பண்ணோம். இன்னும் மீடியா ப்ரெஸ் எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். என்னன்னா இப்போதான் ஆக்சுவலி நான் சொன்னா சார் கிட்ட, என்ன சார் ஐம் வெரி நர்வஸ் சார், எனக்கு இப்போ தெரியாது என்ன பண்ணுன்னு. ஸோ சார் எல்லா சப்போர்ட் தந்ததுக்கு எனக்கு தேங்க்யூ ஸோ மச் சார்.
அண்ட் இப்போ படம் வந்து இந்த கேரக்டர் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லி ரிட்டன். ஐ திங்க் ஐம் வெரி லக்கி, வெரி ஃபார்ச்சுனேட் எனக்கு இந்த கேரக்டர் வந்துருச்சு. நான் அந்த கேரக்டர் எழுதுறதுக்கு இன்னும் தந்ததுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு, டைரக்டர் சார், ராஜேஷ் சார், பிரசன்னா சார் எல்லாத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று நான் நிறைய விஷயம் கத்துக்கினேன் ஷூட்டிங் பண்ணும்போது. ஐ அப்சல்யூட்லி என்னன்னா எனக்கு ஐ லவ் குரு சார். I've been always been a fan of him. இன்னொன்று மணி சார், ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் தட் எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. அது தேங்க்யூ சார், ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இன்னும் கிருஷ்ணா காரு அண்ட் பென்னி, they helped me a lot இப்போ டிரான்ஸ்லேட். ஸோ கிருஷ்ணா காரு எல்லா படத்துல எனக்கு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஏன்னா ஐ வாஸ் வெரி நர்வஸ் ஃபார் எவ்ரி வேர்ட். ஹி ஹாஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் ஹி மேட் மீ கம்ஃபர்டபுள். அண்ட் பென்னி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிவி, சான்வி, அண்ட் அம்மா இங்க இஸ் நாட் ஹியர். அண்ட் குரு சார் எல்லாத்துக்கு ஹாய் சார். And Sujit, thank you so much. Sujit always used to pull my leg. Proper book Tamil paste to paste. He used to bully me. Did you understand what I spoke? But kandipa na kattupa. That is one. Innonu padam vand Meera, thank you so much. You helped me a lot too. This is the opportunity to thank you, all of you. But if I miss someone, very very sorry. Kumar garu எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் ஆக்சுவலி இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நரேட் பண்ணும்போது வாட் ஐ ரியலி காட் கனெக்டட் டு வாஸ், நானும் ஒரு மிடில் கிளாஸ்ல, ஐம் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. உடனே கனெக்ட் ஆயிட்டேன் ஸ்டோரி கேட்கும்போது. ஸோ ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட் டு கெட் சச் அ ரோல் டு போர்ட்ரே அ உமன் ஹூ ஹேஸ் அ ட்ரீம் டு பிகம் அன் IAS ஆஃபீஸர். ஸோ ஐ திங்க் ஐம் வெரி 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 ஃபார்ச்சுனேட் டு டூ திஸ் ரோல். அண்ட் இந்த ஸ்டோரி என்னன்னா நம்ம எல்லா வீட்டில் நடக்கிறது ஸ்டோரி தான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் படம் பார்த்தேன் நேற்று, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அது இந்த படம் எடுத்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஐ திங்க் இப்போ ட்ரெய்லர் நீங்க பார்த்தாங்க, ஆனால் அந்த ட்ரெய்லர் மாதிரி தான் படம் கூட இருக்கு. ரொம்ப சிரிச்சு சிரிச்சு நீங்க டயர்ட் ஆயிடுவாங்க கண்டிப்பா. I hope so. இன்னும் ப்ளீஸ் வாட்ச் குடும்பஸ்தன். கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. அது தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச். 24th ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பா ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு தியேட்டர்ல பாருங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட், யூ என்ஜாய் த ஃபிலிம். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம் அண்ட் ஸோ தேங்க்ஸ். உண்மையிலுமே இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதுக்கு பல பேருக்கு நான் நன்றி சொல்லணும். உண்மையிலுமே நன்றிங்கிற வார்த்தை அது ரொம்ப முக்கியமான வார்த்தை, வாழ்க்கையில் நம்ம நினச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் இடத்துல இந்த படத்தோட டைரக்டர் ராஜேஷ் அண்ட் ரைட்டர் பிரசன்னா அவங்களோட விஷன் அண்ட் அந்த விஷனுக்கு நாங்கள்லாம் டெக்னீஷியன்ஸாக ஆக்டர்ஸ் எல்லாம் சப்போர்ட்டாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறது, அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலுமே இதை நம்பி இவ்வளோ பெரிய படத்தை புல் பண்ண ப்ரொடியூசர் அண்ட் வினோத் சாருக்கு உண்மையிலுமே ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். நன்றி, தேங்க்யூ சார். இந்த இருக்கு அண்ட் மணிகண்டன் சார், குரு சோமசுந்தரம் சார், சார்னி மேம், உண்மையிலுமே அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணுறதுமே எனக்கு படம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே பண்ணி முடிக்கிற வரைக்குமே நமக்கு நம்ப முடியாத ஒன்றா இருக்கும்ல. ஏன்னா நான் ஆரண்ய காண்டம் வந்து தியேட்டரில் அவரோட ட்ரெய்லர்லேருந்து குருசாமியோட வாய்ஸ் வந்து திரும்ப திரும்ப கேட்டு எல்லாம் மனப்பாடம் பண்ணி ஸ்கூலில் சொல்லிட்டு இருந்த டைம் எல்லாம் இருக்குது. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறோம். அண்டு மணிகண்டன் சாரோட இன்டர்நெட் நாளையில் வந்து அவர் வந்து ஒரு சீன் நடிச்சிருப்பார். நானும் ஃப்ரெண்டு கிருஷ்ணா அவர் அந்த படத்தில் கூட எழுதியிருக்கான். ஸோ அவன் வந்து அப்படியே மணிகண்டன் சார் மாதிரி அதை வந்து மிமிக்ரி பண்ணி திரும்ப திரும்ப பேசி அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அவரோட ஒவ்வொரு ஒர்க்ஸ், அவரோட சிலுக்கருப்பட்டியில் ஆரம்பிச்சு அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ், அவரோட யூடியூப் சேனல் அப்படி ரசிச்சு கொண்டாடின ஒருத்தர் கூட ஒர்க் பண்றதுங்கிறது உண்மையிலுமே தெரியல. அது முதல் படமா அப்படி அமையிறது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப பிளஸ்டா நான் ஃபீல் பண்றேன். அண்ட் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர் மீரா உண்மையிலுமே ரொம்ப சூப்பரான ஒர்க், அவ்வளோ கொலாபரேட்டிவான ஒர்க் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. விஷுவல்ஸா நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆர்ட் டைரக்டர் சுரேஷ் கல்லூரி சார்
அண்ட் எடிட்டர் கண்ணன் வந்து என்னோட காலேஜ் மேட், நாங்கள் கிளாஸ்மேட்ஸ். ஸோ இந்த படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். மொதல் படத்தில் நாங்கள் 2 பேருமே அறிமுகமாகிறோங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் உண்மையிலுமே மேசிவான எஃபர்ட். ஏன்னா ஃபுல் படம் நம்ம கோயம்புத்தூர்ல ஷூட் பண்ணோம். அதோட லொக்கேஷன்ஸ்ல ஆரம்பிச்சு பல நேரங்கள்ல அவ்வளவு ப்ரெஷர்ஸ், பட் ஒரு துளி கூட எங்க மேல அந்த ப்ரெஷரை போடாம பண்ண ப்ரொடக்ஷன் டீம், மேனேஜர் மனோ அண்ட் குமார் சார் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் டைரக்ஷன் டீம், ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டைரக்ஷன் டீம். இப்படி ஒர்க் பண்ற ஒரு டைரக்ஷன் டீம் பார்க்கறதுக்குல உண்மையை அது ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். படத்துல ஃப்ரேமுக்கு அவ்வளோ வேலை செய்வாங்கன்றதுல அவ்வளோ உண்மையிலுமே அப்படி ஒரு டேரக்ஷன் டீம் கிடைச்சதுக்கு. அண்ட் அதில் பல பேர் ஃப்ரெண்ட்ஸ் நக்லைட்ஸ் டீமா ஒர்க் பண்ணது அண்ட் டீமா இந்த படம் வந்திருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், ரைட்டர்ஸ், டீம் எல்லாத்துக்குமே திரும்ப நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி கண்டுபட்டிருக்கேன். தேங்க்யூ பிரசன் மீடியா.